நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அஜய், அஞ்சலி, என்ன எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க? நீங்க ரெண்டு பேரும் சவாசமா உட்காந்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் போய் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அம்மா நாங்க சாப்பிட்டு அப்பவே ரெடி ஆயிட்டோம். இல்ல அஸ்வின், நீ அட்டை போடாம இருக்க. மிஸ் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அட்டை போடணும்னு சொன்னாங்களா? கொஞ்ச நோட்டுக்கு தான் போட்டிருக்கேன் விக்ரம். இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னு சொல்லிட்டு எங்களை மிஸ் சீக்கிரமே வர சொன்னாங்கம்மா. நான் பிரீத்தி கிளம்பிட்டாளான்னு பார்த்துட்டு வரேன். பிரீத்தி கூப்பிட சொன்னா. பிரீத்தி, கிளம்பிட்டியா? பிரீத்தி. விக்ரம், அஸ்வின், நீங்களும் கிளம்பிட்டீங்களா? சரி, நான் போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் வந்துடுறேன். நம்ம சீக்கிரம் போயிடலாம். அஞ்சலி, இந்த அஞ்சலி புக்ஸுக்கு அட்டை போட்டாலன்னு தெரியலையே. கூப்பிட அவார்ட்ல போறா. அஞ்சலி, அஞ்சலி. என்ன பிரீத்தி, கூப்பிட்டியா? ஆமா, புக்ஸுக்கெல்லாம் அட்டை போட்டுட்டியா? இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னு சொல்லி மிஸ் அட்டை போட சொன்னாங்களே. அச்சோ, நான் மறந்தே போயிட்டேன். இதோ நான் போய் போட்டு வந்துடுறேன். அம்மா, இன்னைக்கு புக்ஸுக்கெல்லாம் அட்டை போட்டுட்டு தான் வரணும், இல்லை மிஸ் ஃபைன் போடுவாங்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்கம்மா. நான் மறந்தே போயிட்டேம்மா. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நான் மிஸ் கிட்ட அடி வாங்க போறேன். அட்டை போடணும், இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னு இப்ப சொல்றேன். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அச்சோ அம்மா, நானும் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா அட்டை போட்டு வரணும்னு மிஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க. அம்மா, மணி 8 தான் ஆகுது. நான் போய் சித்தப்பாவை அட்டை வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். சீக்கிரமா நான் போட்டுருவேன். சித்தப்பா, எனக்கு அட்டை வாங்கிட்டு வாங்க சித்தப்பா. இன்னைக்கு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. நான் அட்டை போடலன்னா மிஸ் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா. சரி அஞ்சலி, இரு, சித்தப்பா 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு 2 அட்டை வாங்கினா போதும்ல? போதும் சித்தப்பா. சித்தப்பா அட்டை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நம்ம நோட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம். அஞ்சலி, என்னோட நோட்டு புக்ஸையும் எடுத்துட்டு வா. விக்ரம், இந்தா உன் நோட்டு. பிடி, நீ போய் எடுக்க மாட்டியா? உனக்குன்னு நான் வேலைக்காரியா? அஞ்சலி, அதான் எடுத்துட்டு வந்துட்டேல, உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. அஜய், உன்னோட நோட்டெல்லாம் எடுத்து வை. சித்தப்பா இப்ப அட்டை வாங்கினதும் போட்டுடலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் நைட்டே உங்களுக்கு ஞாபகம் வராதா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்களோ தெரியல. மிஸ் அட்டை போட சொன்னதை எப்படி மறந்தேனே தெரியல. அச்சோ, நிறைய புக்ஸ் நோட்டு வேற இருக்கு. எப்படி எல்லாத்துக்கும் இந்த டைம்ல போட முடியும்னு தெரியல. சித்தப்பா வேற இன்னும் வரல. சாயந்தரம் வந்தா உங்களுக்கு சண்டை போடுறதுக்கே நேரம் சரியா போயிருது. அப்புறம் எங்க ஹோம்ஒர்க் எழுத, படிக்கிறது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் சொன்னா எங்க பண்ண டைம் இருக்கும்? எல்லாம் இந்த அஜய்னால தாமா நான் அட்டை போடையே மறந்துட்டேன். இல்லைன்னா கண்டிப்பா நான் நைட்டே முடிச்சிருப்பேன். இந்த அஜய் தான் என்கிட்ட எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்காமா. அஞ்சலி, என்னாச்சு? இன்னும் அட்டை போடலையா? நோட்டெல்லாம் இப்படி பரப்பி வச்சு உட்காந்துருக்க. மணி பாரு, 8:15 ஆயிடுச்சு. நம்ம 8:30க்கு கிளாஸ்ல இருக்கணும். நானும் கொஞ்ச நோட்டுக்கு தான் போட்டிருக்கேன் அஞ்சலி. ஆமால அஜய், நானும் கொஞ்ச நோட்டுக்கு தான் போட்டிருக்கேன். ஐ, சித்தப்பா வந்துருச்சு. சீக்கிரம் வாங்க சித்தப்பா, உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடையில இன்னைக்குன்னு பார்த்து ஒரே கூட்டமா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. இந்த அஞ்சலி. இந்த வரேன் சித்தப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. பாரியா, அஞ்சலி பொண்ணு தேங்க்ஸ்லாம் சொல்றா. சரி, அட்டையை எடுத்து சீக்கிரமா போட்டுடலாம். நான் ஒரு ப்ரௌன் சீட் எடுத்துக்கிறேன், நீ ஒரு எடுத்துக்கோ அஞ்சலி. சரி அஜய். இப்போ கொஞ்சமாக கட் பண்ணிட்டு நல்லா அதை வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே மடக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம அதை பிரியாமல் வர்றதுக்காண்டி ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டோன்னு வச்சுக்கோயேன். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் நம்ம இந்த முனையில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பக்கமும் மடக்கி விட்டு அப்படியே எல்லா பக்கமும் மடக்கிட்டோன்னா அட்டை சூப்பராக வந்துடுவோம். அது பிரியாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அங்கங்கே ஸ்டாப்லர் போட்டோன்னா அட்டை முடிஞ்சிருச்சு. அத்தை, நீங்க வேகமா போடுறீங்க அத்தை. அழகா 10 நிமிஷத்துலயே நீங்க எல்லா அட்டையும் போட்டு முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பீடா பண்றீங்க. ஆமா பிரீத்தி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, அதனாலதான் ஸ்பீடா பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, இதே ஸ்பீட்ல போட்டா என்னோட எல்லா நோட்டுக்கும் நம்ம 10 நிமிஷத்துல போட்டுடலாம். அஞ்சலி, அஜய், உங்களோட எல்லா நோட்டு புக்ஸுக்கும் அட்டை காங்காது. அதனால எது முக்கியமான நோட்டோ அதை மட்டும் எடுத்து வைங்க. அதுக்கு மட்டும் போட்டு தர்றேன். மிச்சத்தில் நம்ம சாயந்தரம் அட்டை வாங்கி போட்டுடலாம். ஓகேவா? சரிம்மா. விக்ரம், அஸ்வின் வர்றேன்னு சொன்னா அவனை இன்னும் ஆளை காணோம். அப்பவே கிளம்பிட்டானே. ஆமா பிரீத்தி, அவன் இன்னைக்கு அவங்க அப்பா கூட போறானா, நம்ம கூட வரல. ஓ அப்படியா? சரி. அஞ்சலி, இந்த ஒரு புக்ஸுக்கு தான் அட்டை காங்கும். இதை மட்டும் போட்டுட்டு நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புங்க. நேரம் வேற ஆயிருச்சு. மிச்சத்தை நம்ம நைட்டு வந்து போட்டுக்கலாம். சரியா? சரிம்மா, நான் என்னோட நோட்டுக்கெல்லாம் லேபிள் ஒட்டிடுறேன்.
அம்மா மணி என்ன ஆகுதுமா? நேரம் ஆயிடுச்சா? நான் என்னோட நோட்டுக்கெல்லாம் லேபிள் ஒட்டிடுறேன். ஆமா அஞ்சலி, அஜய், மணி ஆயிடுச்சு. பிரீத்தி, விக்ரம் வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்புங்க ஸ்கூலுக்கு. சரிம்மா, அதோ என்னோட நோட்டெல்லாம் நான் எடுத்து வச்சிடறேன். அஜய், நீ உன்னோட நோட்டை எடுத்து வை. இதெல்லாம் என்னோட நோட்டு. நான் டக்குன்னு எடுத்து பேக்ல வச்சிருந்தேன். டைம் ஆயிடுச்சு. பாவம் பிரீத்தியும் விக்ரமும் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. இன்னும் இவ்ளோ நோட்டுக்கு அட்டை போட வேண்டியது இருக்கா? நான் அட்டை வாங்கி வச்சிடறேன். சாயந்தரம் வந்த உடனே மிச்சம் உள்ள புக்ஸ் நோட்டுக்கு நம்ம அட்டை போட்டுடலாம். சீக்கிரமா கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. பாய். பாய். டாட்டாமா.